தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆனந்தத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் பலகரத்தால் உன்னை தாங்குவேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்முடன் பேசி நமக்கு ஆறுதலாக கூறும் வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி எனக்கு பிரியமான பாத்திரமாக உன்னை இந்த இளந்திடேஸ், அதாவது கிருபையின் நாட்களுக்குள் உன்னை மாற்றி விடுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ கர்த்தருடன் இருக்கின்றாரா? எனக்கு இவ்வளவு பொல்லாப்புகள், இவ்வளவு தீங்குகள் எனது நண்பர்களால், என் உறவினர்களால் வருகின்றதே, எனக்கு சந்தேகமாக உள்ளது. நான் உண்மையிலேயே இறைவனை தேடுவது சரிதானா? எனது உபவாசம் சரிதானா? எனது ஜபம் சரிதானா என்று ஏங்கி கலங்கி கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ பயப்படாதே. நீ என்னுடன் என்னை தேடி உபவாசம் செய்து விழித்திருந்து ஜெபித்து உனது ஆராதனை அனைத்தும் எனக்கு பிரியம். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நீ இன்னும் எனக்கு பிரியமாய் நடக்கின்றாயா என்று சோதித்தேன். அதில் நீ வெற்றி பெற்றாய். ஆகவே நீ பயப்படாதே, திகையாதே. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலை விட்டு விடுங்கள். நீங்கள் இருக்கின்ற உபவாசம், விழித்து ஜெபிக்கின்ற ஜபம், நீங்கள் பிறருக்கு செய்கின்ற உதவிகள் அனைத்துமே கர்த்தர் அங்கீகாரம் பண்ணிவிட்டார். இனி அவர் உங்களை தனது வலது கரத்தினால் அவர் தாங்கி பிடித்து, நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலையை விட்டுவிடுங்கள். கண்ணீரை துடைத்து கர்த்தர் உங்களுடன் இருக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த கிருபையின் நாட்களுக்குள் அவர் செய்து முடித்து உங்களுடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் அதிகமாக சிறிது நேரம் கிடைத்தால் கூட வேதத்தை வாசிக்க வேண்டும், அவருக்கு துதி சொல்ல வேண்டும் என்று இன்னும் முயற்சி செய்யுங்கள். அப்படி என்றால் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் வர்த்திக்க செய்து ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் பண்ணுகின்ற ஜபம் சரிதானா? எங்கள் உபவாசம் சரிதானா? நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் ஆசீர்வாதம் இன்னும் தடையாக இருக்கின்றதே. பல்வேறு நிந்தைகள், அவமானங்கள் என்று கலங்கி நின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், பயப்படாதே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், எனது வலது கரத்தினால் தாங்குவேன் என்று கூறி எங்களை ஆறுதல் படுத்தின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டு நாங்கள் உண்மையாகவே இறைவனுக்கு பிரியமாத்தான் வாழ்கின்றோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடும் எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபியுங்க. எங்களை இனி கலங்க பண்ணாதீர்கள். எங்களை ஆசீர்வதியுங்க. இன்னும் பரிசுத்தவானாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.